Welcome back, friends. Welcome to Techvita channel. லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தேவையான பேசிக்கலாக உள்ள ஃபண்டமெண்டலாக உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? நம்ம அதில் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம், பில்ட்இன் மாடல்ஸ் பார்த்தோம், இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், இன்புட் டைப் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட், ஓகேவா, ஒரு ஃபைல், பைத்தான் ஃபைலை எப்படி எழுதுறது, எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, அதுதான் வந்து இன்னைக்கு கிளாஸோடைய கான்செப்ட். ஓகே, வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபைலை எப்படி எழுதுறதுங்கிறதுக்கு உண்டான முதல்ல பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம். நம்ம அந்த ஐடியில இருக்கு பார்த்தீங்களா, பைத்தான் ஐடியில, இதில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, சொல்லுங்க, ஸ்க்ரீனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எடிட்டர் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இந்த இதில் தான் நம்ம வந்து இந்த எடிட்டரில் தான் வந்து நம்ம பைத்தான் கோடை வந்து எழுத போகிறோம். சரி, இப்படி நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிடணும். ஃபைலில் போயிட்டு சேவுங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருக்கேன். நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது சேவ் ஆஸ்ங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். எந்த டைரக்டரியில் நான் டெஸ்க்டாப்பில் பைத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமை கொடுக்குறேன். .pyன்னு கொடுக்க தேவை கிடையாது, ஏன்னா சேவஸ் டைப் வந்து பைத்தான் ஃபைல்ஸ், P ஃபார் பைத்தான், F ஃபார் ஃபைல்ஸ் அந்த டைப்பில் இருக்கிறதுனால வெறும் நீங்கள் நேம் மட்டும் கொடுத்தா போதும், எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம டாப்பில் வந்து என்னுடைய டைரக்டரி, என் ஃபைலுடைய ப்ராப்பர் அந்த டைரக்டரி வந்து ப்ராப்பரான டைரக்டரி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் என்ன, நெக்ஸ்ட் அதுதானே முக்கியமான விஷயம். என்ன கான்செப்ட்னா, ஒரு 3 நம்பர் கொடுக்குறோம். எண்ட் யூசர் வந்து ஒரு 3 நம்பர் கொடுக்குறாரு. அந்த 3 நம்பர்ல மேக்ஸிமமான வேல்யூ உள்ள நம்பர் எதுன்னு அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? அப்போ எண்ட் யூசர் 3 நம்பர் கொடுக்கறதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். அந்த 3 நம்பரையும் வந்து எது நம்ம பிக்கஸ்ட் வேல்யூ உள்ளதுங்கிறத கண்டுபிடிச்சி சொல்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு கோடிங் எழுதணும். ஸோ இதை கம்ப்ளீட்டடாக உள்ளது தான் இந்த ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகேவா? இப்போ 3 நம்பருங்கிறப்ப 3 வேரியபிள் உள்ள அசைன் பண்ணி ஆகணும். ஓகே, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியபிள் எடுத்துக்கும். சரியா? ஸோ எக்ஸ் எண்ட் யூசர் உள்ள கொடுக்கறதுக்கு என்ன நம்ம இது சொன்னேன், இன்புட் டைப், பில்ட்இன் ஃபங்க்ஷன் இன்புட் டைப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. ஸோ அந்த இன்பில்ட இன்புட்டுங்கிறத கிரியேட் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கங்க, உள்ள டபுள் கொட்டேஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இது இந்த இடத்துல ஃபார்மலாக உள்ள நம்ம என்ன வேணும், டிஸ்பிளே ஆகணும்ல, சாரி, டிஸ்பிளே ஆகிறதுக்கு உண்டான தேவையான அந்த ஸ்ட்ரிங்கை எழுதிங்க. என்டர் த ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேவா? தென் y is equal to same input function, double quotation, close பண்ணிங்க, enter the second value. Okay, then z is equal to same input function, double quotation, enter the third value. ஸோ 3 வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த அசைன் பண்ண வேரியபிள் வந்து இன்டீஜராக இருக்கா, ஃப்ளோட்டாக இருக்கா, இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்குமா? லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இன்புட் டைப்பை டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்டீஜராகவோ ஃப்ளோட்டோ இருந்தால் தான் கால்குலேஷன் மெத்தடு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இன்புட் டைப்பை வந்து நம்ம மாற்றணும். மாற்றுறது நம்ம ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜராக மாற்றாமல் டேரெக்டாக ஃப்ளோட்டாகவே மாற்றுறேன். ஓகே, ஸோ எப்படி மாற்றுறது, இன்புட்டுக்கு முன்னாடி ஃப்ளோட்டுன்னு கொடுத்து இன்பில் ஃபங்க்ஷன் கொடுத்து ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோசிங் பேராந்திசிஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்புட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங் வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ த சேம் மெத்தட் இஸ் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஃப்ளோட்டு இன்டிஜரும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ ஹோம் போயிடுறீங்க, ஃப்ளோட்டு ஓப்பன் க்ளோஸ். ஓகே, இப்போ பிரிண்ட்டு, அதாவது எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை வந்து கால்குலேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன மேக்ஸ் அப்படிங்கிற அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை டேரெக்டாக நீங்கள் எடுத்துட வேண்டியதுதான். பிரிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் இந்த இடத்துல இந்த மேக்ஸ் வேல்யூ இஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. லாட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், சாரி, டைம் வேஸ்ட் ஆகும். எண்டு போயிட்டு இங்கே ஒரு கமா கொடுத்துட்டு
இங்க என்ன ஆர்குமெண்ட் என்ன வேல்யூ இங்க பாஸ் ஆகணுமோ அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் இங்க எழுதணும். ஓகேவா? இங்க என்ன மேக்ஸுங்கிற அந்த மேத்தமெட்டிக்கல் அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் தானே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகுது. ஸோ மேக்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனை இங்க மென்ஷன் பண்ணுங்க. மென்ஷன் பண்ணிட்டு உள்ள ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுங்க. என்னென்ன ஆர்குமெண்ட்? 3 ஆர்குமெண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். அதுதானங்க நம்ம வந்து 3 வேரியபிளா இங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதை டிக்ளேர் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பிரிண்ட் ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். முடிஞ்சுங்க. இதுதாங்க ஒரு சிம்பிள் பைத்தான் ஃபைல். ஓகேவா? இப்போ நம்ம இதை மறக்காம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டோம். எழுதி முடிச்சாச்சு. இப்போ எப்படி இந்த ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது? கம்பைல் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. வெரி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி பைத்தான் வந்து இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ், கம்பைல் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எடிட்டர்ல ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய்ட்டு ரன் மாடூல் F5 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்மினலில் இங்கே அந்த வேல்யூ வந்து அந்த ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நான் 156ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 126ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அப்புறம் 186ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, அதோட நான் கொடுத்ததுலேயே வந்து 186ங்கிற அந்த வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எப்படி இது வந்து எக்ஸிக்யூஷன் ஆகுதுங்கிறத அந்த மெத்தடை தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமா ஃபர்ஸ்ட் லைனில். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் ஆகும். அந்த அந்த கோட் பை லைன் எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு இது ஆகும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரிங் வந்து என்டர் த ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த இடத்துல என்டர் த ஃபர்ஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அந்த அங்கே கொடுக்கப்பட்ட அந்த வேல்யூ வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. கொடுத்தோடனே நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து 156ங்கிற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸுங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கும். அதே போல் செகண்ட் லைனில் உள்ள இந்த கோடிங் எக்ஸிக்யூஷன் ஆகி எனக்கு கொடுக்கக்கூடிய வேரியபிள் ஒய்ங்கிற வேரியபிளுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிக்கும். தேர்ட் லைனில் எக்ஸிக்யூஷன் ஆகி கொடுக்கக்கூடிய வேரியபிள் இசட்டுங்கிற இந்த வேரியபிளுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ மூணு வேல்யூவும் மூணு வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ தென் ஃபோர்த் லைனில் இந்த லைன் எக்ஸிக்யூஷன் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த மேக்ஸ் வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இது பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 3 ஆர்கியூமெண்ட் தான் தேவை. ஸோ 3 ஆர்கியூமெண்ட் XYZ இது வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிருக்கு. கால்குலேஷன் பண்ணி டைரெக்டாக நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன் கண்டென்ட்டுக்காக. ஏன்னா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம பைத்தான் ஐடியலுங்கிற இந்த டெர்மினலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கோம். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டு டேரெக்டாக வந்து ஃபைல்லேருந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, லினக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஏற்கனவே ஓரளவுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் உள்ளவங்களுக்கு லினக்ஸ் டைப்பில் வந்து டேரெக்டாக நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். ஏதாவது ஒரு எடிட்டரில் வந்து ப்ரோக்ராம் எழுதிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் நம்ம வந்து டெர்மினலில் தான் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். பைத்தான்கிற கமாண்ட் கொடுத்து அந்த ஃபைலு டைரக்டரி அதை கொடுத்தோம்னா எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ அது நம்ம எப்படிங்கிறத நான் இன்னொரு சின்ன வீடியோவில் சொல்லிடுறேன். இதில் டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.